என்னோட பையனோட நேரம் நல்லா இல்லைன்னு நீங்க தான் சொன்னீங்க. அவனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சாதான் அவனோட நேரம் நல்லபடியா மாறும்னு சொன்னீங்க. அதனால தான் நான் சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சது. உடனே அந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க தான் குருஜி இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். கவலையே படாதீங்க. உங்களோட பையனோட கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்ததுன்னா அதுக்கப்புறம் உங்களோட பையன் இந்த வாழ்க்கை முழுக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அவன் போற எல்லா இடத்துலயும் அவனுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அவன் வாழ்க்கை முழுக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பான். இந்த கல்யாணத்தை மட்டும் நம்ம நல்லபடியா நடத்தி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை முழுக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பான். கவலையே படாதீங்க. இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பா நல்லபடியா நடத்தி காட்டுவேன். இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுப்பேன். இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போற புரோகிதர் இவருதானா? இவரை எனக்கு நல்லாவே தெரியும். இவரு கீழே தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவரை மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா இவரோட உதவி மூலியமா இந்த கல்யாணத்தை நடக்க விடாதபடி நான் செய்யலாம். இந்த கல்யாணத்துல எல்லா வேலையும் செய்ய போறது இந்த புரோகிதர் தான். இந்த புரோகிதரை என்னோட கைக்குள்ளதான் இருக்காரு. நான் எது சொன்னாலும் இவர் கண்டிப்பா செய்வாரு. இவரோட உதவி மூலியமா இந்த கல்யாணத்தை நடக்க விடாதபடி நான் செய்ய போறேன். இவர் எல்லா ஸ்லோகத்தையும் தப்பு தப்பா சொல்ல வைக்க போறேன். இவர் எல்லா சடங்குகளையும் தப்பு தப்பா செய்ய வைக்க போறேன். இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பா நல்லபடியா நடக்க விடவே மாட்டேன். இந்த புரோகிதரோட உதவி மூலியமா இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பா கெடுப்பேன். இந்த கல்யாணம் இன்னைக்கு எப்படி நல்லபடியா நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். இப்பயே இந்த புரோகிதர்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தக்கூடாதுன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா அவர் அதை கேட்பாரு. இந்த கல்யாணம் இன்னைக்கு கண்டிப்பா நடக்க போறதே இல்லை. ராஜுவை நான் கண்டிப்பா இன்னைக்கு பழி வாங்க தான் போறேன். நம்மளோட நண்பன் அஜய் இறந்து கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் அஜய யாரு கொன்னதுன்னு நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. அஜய யாரு கொன்னாங்கன்னு நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும். அஜய யாரோ கத்திய வச்சு குத்தி கொன்னிருக்காங்க. அந்த கத்திய வச்சு குத்தினது யாருன்னு இன்னும் நமக்கு தெரியவே இல்லை. அது யாருன்னு நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். நம்மளோட நண்பனை யாரு கொன்னாங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இதெல்லாத்தையும் எப்ப செய்ய போறோம்? கவலையே படாதீங்க. இன்னும் 1 வாரத்துல அஜய கொன்னது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்னோட போலீஸ் அசிஸ்டன்ட் கிட்ட நான் அது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாரும் குரூப்பா வேலை செஞ்சு அது யாருன்னு இன்னும் 1 வாரத்துல கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க எல்லாருமே இன்டெலிஜென்ஸ். இது வரைக்கும் அவங்க நடத்தின கேஸ் எதுவுமே தவறா போனதே இல்லை. அவங்க எல்லாத்துலயும் வெற்றிகரமா தான் அந்த கேஸை முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த கொலையாளி யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் 1 வாரத்துல கண்டுபிடிச்சிடலாமா? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அஜய கொன்னது யாருன்னு நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டாகணும். அவங்களோட முகத்தை நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இன்னும் 1 வாரத்துக்குள்ள சீக்கிரமா அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிங்க. அவனுக்கு தேவையான தண்டனைய நான் கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன். என்னோட போலீஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட். இன்னும் 1 வாரத்துல அந்த கொலையாளி யாருன்னு அவங்க கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட காட்டிடுவாங்க. அதுக்கடுத்து அவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவனோட முகத்தை நம்ம பார்த்து அவனுக்கு நம்ம பெரிய தண்டனையா கொடுக்கலாம். அடுத்த 6 வருஷத்துக்கு அவனை நம்ம ஜெயிலையே வச்சிடலாம். அவனுக்கு அதுதான் சரியான தண்டனையா இருக்கும். கவலையே படாதீங்க. அவனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவனோட முகத்தை நான் கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறேன். இந்த கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி வைக்க போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
இந்த கல்யாணத்தை நீங்க நல்லபடியா நடத்தி வைக்கவே கூடாது. ஏன்னா இந்த கல்யாணத்தோட மாப்பிள்ளை ராஜு என்னோட எதிரி. அவனை ரொம்ப நாளா நான் பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்சிருக்கிற சரியான சந்தர்ப்பம் இது. இந்த கல்யாணத்துல நான் கண்டிப்பா அவனை பழி வாங்கியே ஆகணும். இந்த கல்யாணத்தை நீங்க தான் நல்லபடியா நடத்தி கொடுக்கவே கூடாது. இந்த கல்யாணத்துல சொல்ல போற ஸ்லோகம் எல்லாத்தையும் நீங்க தப்பு தப்பா சொல்லணும். எல்லா சடங்குகளையும் நீங்க தப்பு தப்பா செஞ்சு வைக்கணும். இது எல்லாத்தையும் நீங்க செய்வீங்க தானே? நீ சொல்ற எதையும் நான் கண்டிப்பா செய்ய முடியாது. எனக்கு ராஜுவோட குடும்பத்தை ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே தெரியும். அவங்க என் மேல அதிக நம்பிக்கையை வச்சிருக்காங்க. நான் அதை உடைக்கிறதுக்கு விரும்பல. நான் அவங்களோட நம்பிக்கையை என்னைக்குமே உடைக்க மாட்டேன். இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி கொடுப்பேன்னு அவங்களுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன். இந்த சத்தியத்தை நான் கண்டிப்பா மீறவே மாட்டேன். இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பா நல்லபடியா நடத்தி காட்டுவேன். நீ எத்தனை பிரச்சனையை உருவாக்குனாலும் உருவாக்கு. எல்லா பிரச்சனையில இருந்தும் வெளியே வந்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது நான் நல்லபடியா நடத்தி காட்டுவேன். நீ நினைக்கிறத எப்பயுமே உன்னால நடத்தி காட்ட முடியாது. அது நிச்சயம். இந்த குருஜியை நான் அதிகமா நம்பினேன். இவர் மூலியமா இந்த கல்யாணத்தை நடக்க விடாதபடி செய்யலான்னு இருந்தேன். ஆனா என்ன பண்றது, அவர் எனக்கு உதவி செய்யவே இல்லை. அவர் ராஜு பக்கம்தான் நிக்கிறாரு. இவர் எனக்கு உதவி செய்யலைன்னா என்ன? இது வரைக்கும் தனியாலாம் இருந்து நான் எத்தனையோ வேலைகளை செஞ்சிருக்கேன். அதே மாதிரி நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன்னா என்ன? தனியா இருந்தாலும் நான் ரொம்ப ரொம்ப தைரியமா இருப்பேன். தனியா இருந்து நான் கண்டிப்பா சாதிப்பேன். இந்த கல்யாணம் இன்னைக்கு கண்டிப்பா நடக்க போறதே இல்லை. இந்த யமுனா இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நடக்க விடவே மாட்டா. நான் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறதே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான். இந்த கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் காலையில இருந்து நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. இப்ப எல்லாரும் ரொம்ப ரொம்ப சோர்வா இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் ஜூஸ் குடிக்கலான்னு நினைப்பாங்க. அப்ப நான் எல்லாருக்கும் இந்த ஜூஸை கொடுப்பேன். இந்த ஜூஸ்ல நான் ஒரு மாத்திரையை கலந்திருக்கேன். இந்த ஜூஸை யாரு குடிச்சாலும் நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க ஆமா ஆமான்னு தலையாட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு மாத்திரையை தான் இதுல கலந்திருக்கேன். நான் எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க ஆமா ஆமான்னு தலையாட்டுவாங்க. இந்த ஜூஸை நான் எல்லார்கிட்டையும் கொடுக்க போறேன். சிவானி, எப்படிம்மா இருக்க? எனக்கு தெரியும் நீ ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கன்னு. கல்யாணத்துல நிறைய வேலை இருக்கு. அது எல்லாத்தையும் செஞ்சு நீ கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சோர்வா இருப்ப. கவலைப்படாதம்மா. உனக்காக தான் நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஜூஸை நீ குடி. ஒருவேளை இந்த ஜூஸை நீ குடிக்கலன்னா நீ ரொம்ப ரொம்ப சோர்வா இருப்ப. இதை குடிச்சதுக்கு அப்புறமா நீ ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்ப. இதை உடனே குடி. நான் சோர்வா இருப்பேன்னு நினைச்சேன். நீங்க எனக்காக இந்த ஜூஸை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் யமுனா அம்மா. ராஜு சாரோட சாப்பாட்டுல நீங்க விஷத்தை கலந்ததுக்கு அப்புறமா நீங்க ரொம்பவே மாறிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப திரும்ப என்னோட பழைய யமுனா அம்மாவை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, அந்த ஜூஸை என்கிட்ட கொடுங்கம்மா. நான் இப்பயே அதை குடிக்கிறேன். கொடுங்க. நீங்க சிவானியோட பாட்டி தானே? நீங்க நிறைய வேலை செய்யறத நான் பார்த்தேன். நீங்க ரொம்ப ரொம்ப களைப்பா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நீங்க குடிக்கிறதுக்காக நான் ஆரஞ்சு பழம் போட்டு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஜூஸை நீங்க குடிச்சீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்பீங்க. உடனே இதை வாங்கி குடிங்க. நான் ஜூஸ்லாம் குடிக்கிறது இல்லைம்மா. நான் ஜூஸ் குடிக்கிறது எல்லாத்தையும் நிறுத்தி பல வருஷம் ஆயிடுச்சு. நான் குடிக்கிறதுக்காக நீ இதை ஆசையா போட்டு எடுத்துட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னம்மா பண்றது, எனக்கு ஜூஸ் பிடிக்கவே பிடிக்காது. நான் அதை குடிக்கவும் மாட்டேன். தப்பா எடுத்துக்காதம்மா. எனக்கு இந்த ஜூஸ் வேணாம். நான் இதை குடிக்கல. இந்த ஜூஸ்ல ஒரு மாத்திரையை நான் கலந்திருக்கேன். இந்த ஜூஸை யாரு குடிச்சாலும் நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க ஆமா ஆமான்னு தலையாட்டுவாங்க. இந்த ஜூஸை நான் எல்லார்கிட்டையும் கொடுக்கல. வெறும் சிவானியும் அவளோட குடும்பத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாரையும் பழி வாங்குறதுக்காக நான் இங்க வரல. வெறும் சிவானியும் ராஜுவை மட்டும்தான் நான் பழி வாங்குறதுக்கு வந்திருக்கேன். இனி இந்த கல்யாணம் எப்படி நல்லபடியா நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். எப்படியாவது அந்த ராஜுவையும் சிவானியும் நான் பழி வாங்கியே தீருவேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கவே நடக்காது.
கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தெரியும் உங்க எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்குன்னு. இருந்தாலும் அந்த வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கல்யாணத்தை நீங்க தான் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தாதான் என்னோட பொண்ணு சந்தோஷமா இருப்பா. என்னோட பொண்ணு சந்தோஷமா இருக்கிறத தான் நான் விரும்புறேன். சரி, நல்ல நேரம் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. வாங்க, எல்லா சடங்குகளையும் செய்யலாம். நீங்க சொல்ற மாதிரி எல்லா சடங்குகளையும் இப்பயே ஆரம்பிக்கலாம். நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும். அதனால இப்பயே எல்லா சடங்குகளையும் ஆரம்பிக்கலாம். அப்பதான் கல்யாணத்தை சீக்கிரமா முடிக்க முடியும். புரோகிதரே, நீங்க எல்லா சடங்குகளையும் செஞ்சு வைங்க. எல்லா சடங்குகளையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்க மனசுக்குள்ள இந்த கல்யாணம் நல்லா நடக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஒருவேளை நீங்க அப்படி வேண்டிக்கிட்டீங்கன்னா இந்த கல்யாணம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். சரி, இப்ப நான் ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவேன். அந்த ஸ்லோகத்தை பொண்ணும் பையனும் சொல்லணும். முதல்ல நான் சொல்ற ஸ்லோகத்தை ராஜா சொல்லுவான். அதுக்கடுத்து அந்த ஸ்லோகத்தை கல்யாண பொண்ணு சொல்லுவா. சரி, அந்த ஸ்லோகம் என்னன்னு சொல்றேன், 2 பேரும் கேட்டுக்கோங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. ஸ்லோகம் சொல்றதெல்லாம் முடிஞ்சது. இனி அடுத்து இருக்கிற சடங்குகள் எல்லாத்தையும் சீக்கிரமா செய்யலாம். நேரம் போய்கிட்டே இருக்கு. சீக்கிரம். யாரோ ஃபோன் பண்ற மாதிரி இருக்கு. யாரு ஃபோன் பண்றாங்கன்னு தெரியல. இப்ப ஃபோன் எடுத்து பேசுனா இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நம்ம அப்படி செய்ய வேணாம். இவங்க எல்லாரும் சடங்குகள் செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல நம்ம போய் ஃபோன் பேசிட்டு வந்துடலாம். சரி, இப்பயே கிளம்பலாம். சிவானியோட சித்தப்பா எங்க போயிட்டு இருக்கான்? இது அவனோட பொண்ணோட கல்யாணமாச்சே. அவன் பொண்ணோட கல்யாணத்தோட அவனுக்கு வேற என்ன முக்கியமான விஷயம் இருக்கும்? அவன் இந்த கல்யாணத்துல இருந்து வெளியே போயிட்டு இருக்கான். எதுக்காக போறான்னு தெரியல. அவனுக்கு பின்னாடியே போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, எனக்கு முக்கியமான ஒரு ஃபோன் கால் வருது. இந்த ஃபோன் காலை நான் கண்டிப்பா அட்டன் பண்ணியே ஆகணும். அதனால நான் இந்த ஃபோனை போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒருவேளை நான் இங்க இருந்து அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணேன்னா இங்க சடங்குகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால நான் வெளியே போய் பேசுறேன். சரிம்மா, நீ வெளியே போய் ஃபோன் பேசிட்டு சீக்கிரமா வா. இங்க சடங்குகள் எல்லாம் முடியறதுக்குள்ள நீ வந்துரு. கல்யாணம் நடக்கும்போது நீ கண்டிப்பா இங்க இருக்கணும். பொண்ணையும் மாப்பிள்ளையவும் நீ கண்டிப்பா ஆசீர்வாதம் செஞ்சாகணும். யமுனா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்காக தானே நீங்க இங்க வந்திருக்கீங்க. அப்புறம் எதுக்கு என்னோட பொண்ணோட கல்யாணம் நடக்கிற இடத்துல நீங்க இல்லாம இங்க வந்திருக்கீங்க? என்னோட பொண்ணோட கல்யாணத்துல சடங்குகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த சடங்குகள்ல நீங்க கண்டிப்பா கலந்துக்கிட்டு ஆகணும். அப்புறம் அதை கலந்துக்காம நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்ததால நான் இங்க வந்தேன். நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சொல்லுங்க. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னோட பொண்ணை ஆசீர்வாதம் செய்யறதுக்காக நீ இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறியா? இல்லவே இல்லை. நான் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறதே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான். ராஜுவை நான் ரொம்ப நாளா பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவன்தான் என்னை வீட்ல இருந்து வெளியே அனுப்புனான். அவனோட வீட்ல என்னை வேலை செய்ய விடாதபடி செஞ்சான். அதனால அவனை நான் பழி வாங்கணும்னு பல நாட்களா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்சிருக்கிற சரியான வாய்ப்பு இது. அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நான் வந்திருக்கேன். என்ன யமுனா சொல்றீங்க?
இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் நீங்க இங்க வந்திருக்கீங்களா? நான் இத உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்ல. நான் உங்களை அதிகமா நம்பினேன். ஆனா நீங்க என்னன்னா என்னோட பொண்ணோட கல்யாணத்தையே நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா உங்களை நான் விடவே மாட்டேன். என்னோட பொண்ணோட கல்யாணத்தை உங்களை நிறுத்துறதுக்கு நான் எப்பயுமே அனுமதிக்க மாட்டேன். இப்பயே இந்த விஷயத்த நான் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். கல்யாணத்துக்கு வந்திருக்கிற எல்லார்கிட்டயும் உங்களை பத்தி சொல்ல போறேன். என்னது? நீ என்னை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்ல போறியா? இந்த கல்யாணத்தை நீ நிறுத்த தான் வந்திருக்கேன்னு நீ எல்லார்கிட்டயும் சொல்ல போறியா? வாய்ப்பே இல்லை. உன்னால என்னை பத்தி யாருக்கிட்டயும் சொல்லவே முடியாது. ஒருவேளை என்னை பத்தி நீ எல்லார்கிட்டயும் சொல்லணும்னா அதுக்கு நீ முதல்ல உயிரோட இருக்கணும். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது உன்கிட்ட பேசுறதுக்காகனா? இல்லவே இல்லை. ஒரு முக்கியமான விஷயத்த செய்யதான். நான் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேனோ அந்த வேலை முடிஞ்சது. நான் இந்த இடத்துக்கு வந்ததே ராஜுவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான். இனி ராஜுவோட கல்யாணம் எப்படி நல்லபடியா நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன். பொண்ணோட அப்பாவையே நான் கொன்னு இருக்கேன். இனி அந்த பொண்ணு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான். அவளோட அப்பா இறந்த சோகத்துல அவன் இந்த கல்யாணத்தை கண்டிப்பா செஞ்சுக்கவே மாட்டா. இந்த கல்யாணம் கண்டிப்பா இனி நல்லபடியா நடக்கவே நடக்காது. நான் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேனோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். ராஜுவை பழி வாங்கணும்னு நினைச்சேன். ராஜுவை பழி வாங்கிட்டேன். சரி, இவனை கொன்னதை யாரும் பார்க்கல. இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம்.